கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி அன்பும் என்ன தான் வந்து ரூட் மாறி போய் மாட்டிக்கிட்டாலும் அந்த காட்டில் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு குடிசை வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு வந்து அந்யுன்யமாக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து அன்பு வந்து கண்மணிக்கிட்ட எப்படி நான் கரெக்டான லொக்கேஷன் தானே அனுப்பினேன், நீ எப்படி மாற்றி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் அனுப்பின லொக்கேஷனுக்கு தானே நான் வந்திருக்கேன், எப்படி மாறுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாரு கண்மணி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கரெக்டாக தானே கேப் புக் பண்ணேன்னு கேட்குறாங்க. நான் புக் பண்ணலையே, வெண்ணிலா தான் புக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்கிறாங்க. எனது வெண்ணிலாவா, வெண்ணிலா எப்படி அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, என்னை பார்க்குறதுக்காக வெண்ணிலா வீட்டுக்கு வந்தா, அப்படியே வந்து நான் சொன்னேன் வெளியே போகிறத பற்றி, அவளே கேப் புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவள் தான் புக் பண்ணான்னு சொல்லிட்டு கண்மணி எல்லா உண்மையும் வளரிடுறாங்க. உடனே அன்பு வந்து வீட்டுக்கு போய் வெண்ணிலா கிட்ட, நீ என்னமோ கண்மணிக்கு ஏதோ மாற்றி கேப் புக் பண்ணி தந்து எங்கேயோ மாட்டிட்டு முழிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு அவ்வளோ சந்தோஷமாக நானும் கண்மணியும் இருந்தோம். அந்த நைட்டை எங்களால் லைஃப் லாங் மறக்கவே முடியாது. இந்த ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டை உருவாக்கி தந்ததுக்கு உனக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வந்து அன்பு ரொம்பவே வந்து வெறுப்பேற்றுறாங்க. வெண்ணிலாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. வெண்ணிலாவை திட்டாமல் இந்த மாதிரி பேசினனால இன்னும் வந்து வெண்ணிலா வந்து டென்ஷன் ஆக தான் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் வெண்ணிலா ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் கண்மணியை அன்பு எப்போதுமே காப்பாற்றிடுவாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.